இன்னைக்கு நம்ம புனியா சட்னி பண்ண போறோம். நம்ம அடுப்பு பத்த வைக்கணும். சட்டி தூக்கி வைக்கணும். நல்லா காய் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காஞ்சிச்சு. இப்ப நம்ம பருப்பு போட போறோம். அடுத்து பூண்டு போட்டு அடுத்து வெங்காயம். நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டணும். நம்ம தக்காளி போட போறோம். நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டி விடணும். நல்லா தக்காளி வெந்துச்சு. இப்ப நம்ம கழுவி வச்ச கருவேப்பிலை அதையும் நல்லா கிண்டிக்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்கிச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி போட போறோம். இப்ப என் கையை சுட்டு வச்சுட்டு இதை தொடர்ந்தா துணி வச்சுதான் தொடணும். இப்ப பொன்னி நம்ம கருவேப்பிலை போட